வணக்கம். சென்னை பில்டர். நம்ம ஒரு கஸ்டமர்கிட்ட கொட்டேஷன் கொடுக்க போகிறோங்க. அப்படி கொட்டேஷன் கொடுக்கும்போது அவர் என்ன நினைக்கிறாருன்றது நமக்கு தெரியாது. இயற்கையாகவே நம்ம அவருக்கு என்ன கேட்குறாருன்னா, ஃபஸ்ட்டு சீப்பாகவும் இருக்கணும், குவாலிட்டியாகவும் இருக்கணும், அதாவது பேரி வேர்லேயே டாப் மாடலாகவும் இருக்கணும்னு நினைக்கிறார். இப்போ ஒரு பேரி வேர்னாக்கா அது ஒரு பிராண்டு, ஜாகுவார் லெவலில் இல்லாமல் நடுத்தரமான ஒரு பிராண்ட். அது அந்த பிராண்ட்லேயும் டாப் லெவலில் எதிர்பார்க்குறாரு. நம்ம ஒரு குத்துமதிப்பாக ஒரு நூறுரூபா இருக்க பட்ஜெட்டில் நம்ம நூறுரூபான்னு சொன்னால் அது ஒரு ரேட் அதிகமாக தர்ற மாதிரி தெரியுது. அதை விட லோக்கல் கான்ட்ராக்டர்ஸ் சில பேர் என்ன பண்ணுவாங்க, 90 அப்படின்னு சொல்லிட்டு வேறு பிராண்டு, லோக்கல் பிராண்ட் இருக்கும். பேரி வேறு இல்லாமல் நார்மல் பிராண்டாக இருக்கும். டைல்ஸ் கூட லோக்கல் டைல்ஸாக தான் இருக்கும். ஸோ ஒரு கான்ட்ராக்டர் எடுக்கிறாங்கனாக்கா அவர் ஏன் ஹை லெவலில் வைக்கிறார் ரேட்டை அப்படின்னு யோசிக்கணும். ஃபஸ்ட்டு ஏன் ரேட்டை விட மார்க்கெட் ரேட்டை விட கரெக்டாக கொண்டு போகிறாரு, மார்க்கெட் ரேட்டை விட கம்மியாக கிடைக்குமா, இது எல்லாமே வந்து நம்ம பில்டிங்கை ஸ்பாயில் பண்ணிடும். நம்ம புதுசாக கட்ட போகிற பில்டிங்காக இருந்தாலும் சரி, ரெனோவேஷன் பண்ணுற பில்டிங்காக இருந்தாலும் சரி, இது எல்லாத்தையும் ஸ்பாயில் பண்ணுறது எதுன்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட் ரேட்டை விட நம்ம கம்மியாக கொடுக்குறதுனால மட்டும்தான். மார்க்கெட் ரேட்டை விட கரெக்டாக அதுக்கு மேலேயே இருந்தாலும் சரி, அதுக்காக இருந்தாலும் சரி, ஏன் அந்த ரேட்டு விற்கிறாரு, அந்த பில்டர் ஏன் அந்த ரேட்டு கொடுக்குறாருன்றதை ஃபஸ்ட்டு ஆராய தெரியணும். ஆனால் நிறைய சில கஸ்டமருக்கு ஆராய தெரியல. இப்போ மார்க்கெட் ரேட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா, ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 2300 இல்லை 2250 இதுதான் இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டு, வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும். இந்த ரேட்டை விட கம்மியாக கொடுக்குறாருன்னா அவர் எதுவும் காம்ப்ரமைஸ் பண்ணுறார். இந்த செங்கல், மணல் இதெல்லாம் இருக்குதுங்க. எம்சாண்டு பார்த்தீங்கன்னாக்கா அது கிரேடு வேறு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். டபுள் வாஷ், சிங்கிள் வாஷ்னு சொல்லுவாங்க. அதை சிமெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அது வேறு மாதிரி இருக்கும். செங்கல் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நிறைய கல் வித்தியாசம் இருக்குது, அதை நீங்கள் பார்த்துக்கறணும். ஒயரு, ஃபினோலெக்ஸு அது மாதிரிலாம் போட மாட்டோம். லோக்கல் பிராண்டு எதெல்லாம் ட்ரை பண்ணுவார். ஃபிட்டிங்ஸு, சுவிச்சஸ்ஸு, ஆங்கர் ரோமா, லக்ரண்ட் இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேறு லெவல் இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன பிராண்டு எப்படின்றத அது ஒரு பில்டர் கொடுக்குற ரேட்டை நீங்கள் ஆராய தெரியணும். இவர்கிட்ட வாங்கிட்டோம், இந்த பில்டர்கிட்ட வாங்கியாச்சு, அந்த பில்டர்கிட்ட வாங்கணும், அந்த பில்டர்கிட்ட வாங்கிட்டு அடுத்த பில்டர்கிட்ட வாங்கணும், இப்படி போகிறது இல்லாமல் இவர் ஏன் இவ்வளோ இது கொடுக்குறாரு, ஏதோ ஒரு காரணத்துக்காக கொடுக்குறாரு, இந்த பில்டிங் எதுக்காக ஸ்ட்ரென்த்னிங் எவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக கொடுக்குறாரு அப்படின்றத நீங்கள் ஆராயணும். அதுதான் சரியான முடிவு. என்னோடய அனுபவத்தில் நிறைய கஸ்டமர் நான் கொடுத்த கொட்டேஷன் இன்னொருத்தட்ட கொடுத்து மாட்டிக்கிறத நான் அனுபவப்பட்டிருக்கேன். அந்த பில்டிங் கொஞ்சம் அப்படி இப்படியுமா தான் நிறைய கிராக்ஸ் இதெல்லாம் வந்து நம்மக்கிட்டே ரெனோவேஷன் ஒர்க் வந்திருக்கு. அவரும் ஃபீல் பண்ணி என்கிட்ட பேசியிருக்காரு. அது சில வீடியோஸில் எடுத்து போடுறேன் உங்களுக்கு, நீங்கள் கொஞ்சம் பாருங்கள். நன்றி, வணக்கம்.